சமையலே ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெல்கம் பேக் டு ரம்யாஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு வந்து பர்த்டேன்றதால எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறான். இங்கே பாருங்க, சிக்கன், நைட்டுக்கு மாவு, இட்லி ஊற்றி சிக்கன். என்னதுக்கா? சில்லி சிக்கன். இவங்க என்னோட ஜூனியர். என்னதுமா? சில்லி சிக்கன் செய்ய போறோம். அதுதான் சாய வச்சுக்கிறேன். கட்டளை ஜிம்படிடா ஜிம்படி ஆம்ஸ் பாத்தியா? கம்முனு சஸ்திகா. சஸ்திகா பேர் சொல்லு. தேவதையா ஒரு பேர். என்னது? தேவ சஸ்திகா கூட்ட. நான் இது எதுக்கு எடுத்து போடுறேன்? கே உண்டு போறேம்மா. சாடே அவன் புஷ பாட்டுதான் இப்ப பாடுனீங்க. என்ன புழுக்கம் புழுகுது, என்ன புழுக்கம். காரத்தூள் எங்க இருக்குதா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ட்ரீட்டுக்கு நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிட்றது. ஆமா, கடையில் வாங்குற மாதிரியே இருந்தா செஞ்சுட்டு நான் காட்டுறேன். 50 ரூபாய்க்கு 4 கறி வச்சுட்டு மனசு ஆற மாட்டுது எங்களுக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்க 4 பீஸ் தான் குடுக்குறாங்க. அதனால மனசு ஆற மாட்டுது. சொல்லுங்க. சாப்பிட்றீங்களா? வாங்க வாங்க சொல்லு. என்னமாக்கா? இவங்க தான் அவங்க. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? இவங்களோட பொண்ணுக்கு பர்த்டேன்றதால எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறாங்க. எந்த வீடியோக்கா? தீது பாரு. என்ன தீ? இப்பதான் அடுப்பத்த வைன்னு அதுக்குள்ள ஆஃப் பண்ணுன்ற. நான் ஒரு சமையல் ஒண்ணு என்ன பண்றா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி சரி விடு. போனா அப்படிதான் இருக்க. எல்லாத்தையும் கொட்டு. நான் ஒரு சமையல் மாஸ்டர், நான் ஒரு செஃப். அதனால ஜூனியர்ன்றதால உங்களை செய்ய வச்சு என்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன பாக்குறேன் கரெக்டா செய்யறாங்களா இல்லையான்னு கத்திரிக்கோள் வேணுமா? ஃப்ரெண்ட்ஸு கூட அது மாதிரி என்ஜாய் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதே ஒரு ஜாலியானது. நீங்களும் அது மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே டீம்ல சமையல் செஃப் இவன் தான். செய்யறதும் தெரியாது, நான் சாப்பிட்றதும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். கடை ஏக்கா, நான் உன்னை என்ன சொன்னேன்? கடையாண்டே கொடுத்து நான் உக்காந்துரு, எதனா வேணாம் சொல்லுவோம், வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொன்னேன் நான். படிக்கிறடி அத்தையை சொல்லி கொடுக்க சொல்லு. எப்படி இது பாரு எங்கள் கிச்சன். பேச்சுலர்ஸ் இந்த பாய்ஸுங்க சமைக்கிற மாதிரியே இருக்குது எங்கள் இடம். இந்த க்ளீன் பண்ணுறதுக்குள்ள தான் எங்களுக்கு போதும் போதும் ஆகிடும். இட்லி வெந்துட்டே இருக்கு. அப்போ இது அது ஃப்ரை பண்ண ஆனியன் ஃப்ரை கோல்டாக இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு ஹோட்டல் வச்சுருவாங்க எங்கள் அக்கா. ஹோட்டல் பேர் சொல்கிறேன், வந்துட்டு சாப்பிட்டு போங்க. சூப்பராக செய்வாங்க அக்கா. ஃபஸ்ட் டைமும் நாங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றோம். அப்புறம் வெளியே எங்கன்னா போய் சுற்றிட்டு அங்கங்கே டீ காஃபி பண்ணது முடிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் வீட்டில் தடவை சமைச்சு சாப்பிட்றோம். ஆக்சுவலாக சோபா வீட்டில் தான் போய் சமைக்கலாம்னு இருந்தோம். அவன் வீட்டில் கேஸ் காலி ஆயிடுச்சு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அதனால அந்த பையன் இங்கே வந்து செய்கிறான். கீழே போனால் இவ்வளோ ஃபன்னாக வந்து இருக்க முடியாது. மேலே தான் ஃபன்னாக இருக்க முடியும். டச்சப் நான் தான் சேர்க்கிறேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. டச்சப் டச்சப் டச்சப். ஜல்லி கண்டி எடு. அது வரையா? பட்டு பட்டுன்னு கேட்பேன். பட்டு பட்டுன்னு கேட்பேன். நானே ஏதோ இந்த சமையல் மாஸ்டர் சொல்லி ஊரை ஏமாத்தினுக்கிறேன் உங்களையும் சேர்த்துட்டு. இவங்க டீச்சர். இவங்க ஏய் ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாலேயே சுத்தி சுத்தி வர?
தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், அனைத்து டீச்சரும் அவரே தான். படிக்கிறடி தங்கம்? யார் சொல்லிக் கொடுக்குறாடி? அத்தை. அவங்க பேர் என்னதுடி? இந்துமதியா? தெரியுமா உனக்கு? சரி சரி படிங்க. அப்பப்போ இங்கே ஒரு அட்டனன்ஸ், அங்கே ஒரு அட்டனன்ஸ். தீஞ்சு கிடக்கு. இப்படி தான் இருக்குமாயாக்கா? இது ப்ரௌன் வெங்காயம்டி, இப்படி தான் வறுக்கணும். அது பொறுமையாக எண்ணெய் ஊற்றிக்கு போகுது, பொறுமையாக செய். நம்மளும் கொஞ்சம் வேலை செய்வோம். கையில் உப்பு போட்டியாக்கா? அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். டொமேட்டோவா? கண்டி எடு. ஆமாம், டொமேட்டோ. இது என்ன பண்ணணும்? இதையும் இப்படி பண்ணவா? சீரா சீரா. முட்டை கோழி பிடிக்கவா? அப்புறம் என்ன வரும் அந்த பாட்டில்? 3 வேளை சமைக்கவான்னு சமைச்சிட்ருக்கோம் நாங்கள். இந்த நாள் எங்களால் மறக்க முடியாது. அதனால தான் இந்த அழகிய தருணங்களை நான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் எப்படிப்பட்ட சமையல் வல்லுனர்னா, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சமையல் வல்லுனர் நாங்களாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மறந்துட்டோம் நாங்கள். எனக்குமே தோணலை. நான் ஒரு சமையல் செப்பு தான், பட் எனக்குமே தோணலை, மறந்துட்டேன். வேறு எதுவும் இல்லை. என்னென்ன தூள் போடுறீங்க? காரத்தூள், லைட்டாக சிக்கன் மசாலா. காரத்தூள், லைட்டாக சிக்கன் மசாலா. ப்ராசஸிங்கில் போகுதுன்னு தெரியல. நான் இதெல்லாம் செஞ்சதே இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்ற யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள். சோயா சாஸ். சோயா சாஸ். யார் என்ன பண்ணுறா? ஹலோ சுபாயா? எங்கன்னா 150 ரூபா கறியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் போல நம்ம. நீ 4 பீஸ் சாப்பிட்றதுக்கு இது அதிகமாக இருக்கும். சந்தனம் வைக்குதான் அவனுக்கு. வெடிக்குது, அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி. இது நமக்கு ஆபத்தான ஏரியா. ஏக்கா நீ ஒரு சமையல் மாஸ்டர். இப்ப கரண்டி தூக்கி போட்டு புடிச்சு இப்ப கிண்டணும். அதான் செஃப். நீ கிண்டு பார்க்கலாம்ப்பா. கரண்டி தூக்கி போட்டு முடியல இப்ப கேட்ச் புடிச்சு அதை கிண்டணும். கண்டி 1 கிலோ வெயிட்டாக இருக்கு. நீ தூக்கி போட, நாங்க அங்கிட்டு போயிடுறோம். உன் மண்டையில வந்துட்டோம். சைடு காப்பில் என்ன போடுற சஸ்திமா? நீ உள்ள தேனா? சூட தாண்டி செய்யுது. நான் என்ன பண்றது? சூப்பரா இருக்கு. மஞ்சள் கிட்ட கொடுக்கணும். பர்ஃபெக்டா இருக்கு. இது உனதான் வந்தான். உனதான் வந்தான். ஆகட்டும். எப்படி இருக்குது செல்லம்? எப்படி இருக்க? சுடுது. எப்படி கொதிக்குதாண்டி. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கா? பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை. நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுனீங்க. இந்தாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. மாமன் கையில் நான் இருக்கேனே. ஓ அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. ஒரே மாமா சாங்கா ஓடுது இன்னைக்குன்னு பார்த்து. ஆமா, விஜயகாந்த் பாட்டு, ரஜினி பாட்டு. டச் பண்ணிக்கவா? வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டாங்க போல இருக்கே. ஓ வேலை பாரு. இவனுக்கு டச் பண்ணு. நைட் டைம் வயிற்று வலிக்கும். சரியா? சரியா? டாக்டர் ஊசி போடுவாங்க. ஊசி வேணுமா சொல்லு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தங்கம் போதும். வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறத ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய கறி சாப்பிட்ட வயிற்று வலிக்கும். அடுத்த வாரம் மத்தியானம் செஞ்சு தரேன். சரியா? நான் சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு அதை சாப்பிட்டு அதெல்லாம் நமக்கு தான். சரியா? நீ அதிகமா கறி சாப்பிட்டனால உனக்கு வயிற்று வலிக்கும். நைட் டைம் அதிகமா சாப்பிடக்கூடாது. வேண்டாம்.
எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எம்மியாக கலர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே இந்த வறுத்த வெங்காயத்தை அப்படியே மேலே அப்படியே பொத்தனா போல் தூவணும். அப்படியே தூவி எடுத்து வாயில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். எங்கள் சமையல் மாஸ்டருக்கு ஒரு ஹேட்ஸ் கொடுத்துடலாம். டச்சப் 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 டச்சப். வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டாங்க போல இருக்கே. அவன் டேஸ்ட்லாம் பண்ண மாட்டான், நீ வை, நான் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுறேன். இது ஒரே சேர்த்து சாப்பிடுறீ. அதுதான் சில்லி சிக்கனோட இது. சே கோபப்படாத எல்லாரும் கோபப்படுவான் அந்த பையன். ஐயோ சுடுதே, ஐயோ சூப்பராக இருக்குது. நீ சாப்பிடவே இல்லை, நக்கி பார்த்தான்ல. சூப்பர் பா. என்னடா எலும்பு போகுது. சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு. இன்னைக்கு ஒரு புட்டி தாங்கிது. சச்சுமா சிக்கன் தான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாரு, செம்மையா இருக்கு. பாரு அம்மா பாருங்க, கறி 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 குட்டி டப்பால இருக்கு பாருங்க. 65மா? சமையல் முடிஞ்சிச்சு, இப்ப சாப்பிட போறோம். ட்ரீட் கொடுத்ததுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? 4-5 வார்த்தை பூரா சொல்லிட்டு போங்க. கழுவி அங்கெல்லாம் போகாம என் கிறகா இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். தொல்லை தாங்க முடியாம ட்ரீட் வச்சுக்கிறாங்க. இதோட மானக்கேடு எங்களுக்கு கிடையாது. என்ன பண்ற இந்த மாதிரி கிட்ட? சரி பாய் சொல்லிக்குமா, வீடியோக்கு ஒரு பாய் சொல்லிக்கோ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமையல் முடிஞ்சிச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.